வணக்கம். இன்று 5/3/2025 புதன்கிழமை. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். சாம்பல் புதன் ஆகிய இன்று கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்குகிறது. இன்று ஒரு உண்மை சம்பவத்தை பார்ப்போம். ஒரு ஊரில் உள்ள மாதா கோவிலில் புதிதாக அனுபவமிக்க பங்கு குரு ஒருவர் ஆலயத்தின் பங்கு குருவாக பொறுப்பேற்றார். முதல் நாளில் அந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு முக்கிய வாசலில் வெளியே வந்தார். அந்த கோவிலின் வாசற்படியில் பறவைகளின் எச்சம் அதிகமாக காணப்பட்டது. அதிலிருந்து துர்நாற்றம் வந்தது. அவர் மேலே பார்த்தபோது சில மாட புறாக்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு சில மாட புறாக்கள் இனப்பெருக்க செயலில் ஈடுபட்டிருந்தன. இதை பார்த்த பங்கு குரு சற்று அந்த வாசலில் நின்றார். அவர் அருகே சிலர் வந்தனர். பங்கு குரு என்ன எண்ணுகிறார் என்று புரிந்து கொண்ட ஒருவர், ஃபாதர், இந்த மாட புறாக்களை விரட்டிவிடலாமா என்று கேட்டார். அங்கிருந்து அந்த மாட புறாக்களை விரட்டுவதற்கு அவர்களுக்கு வழி தெரியவில்லை. அந்த மாட புறாக்களை அப்படியே விட்டுவிட்டால் ஆலய வாசலை தினமும் அவை அசுத்தம் செய்து கொண்டே இருக்கும். அவர்கள் அந்த பங்கு குருவிடம் என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அந்த குருவானவர், அந்த புறாக்களை அப்படியே விட்டுவிடுங்கள், காலையில் இந்த வாசலை தண்ணீர் விட்டு கழுகி சுத்தம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். மனிதனாக பிறந்த ஒரு குருவானவருக்கே அந்த மாட புறாக்களை மன்னிக்கும் குணம் இருக்கும் போது இறைவன் நமது குற்றங்களை மன்னிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.